சரி, இந்த நாளிலே கூட நம்மளுடைய ஒரு தியானத்திற்காய் நம்ம ஜெபத்தை குறித்து நம்ம தியானிக்கவிருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். சிலர் ரொம்ப ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க, சிலர் ரொம்ப நேரத்தை எடுத்து ஜெபிக்கிறாங்க. பட் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லாருமே நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த ஜெபங்கள் சில வேளைகளில் உண்மையாக சொல்ல போனோன்னா, சில நேரத்தில் ஏண்டா ஜெபத்தின் மீது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது இல்லை. சில நேரத்தில் ஜெபிக்கிறோம், ஏன் ஜெபிக்கிறோம், என்னடா ஜெபிக்கிறோம், ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டுது, எதுவும் மாற்றம் இல்லையேன்னு சொல்லிட்டு சில வேளைகளில் நம்ம ஜெபத்தின் மீது ஒரு வெறுப்புன்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஜெபத்தின் மீது ஒரு தோய்வு அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம சில நேரத்தில் நம்ம காணப்படுகிறோம். ஆனால் அதை அப்படியே நம்ம விட்டோம்னா அந்த அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எவ்வளோ அதிகமாக ஒரு காரியத்தை என்னடா இது சோர்வாக இருக்குது, தோய்வாக இருக்குது, இது எதுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவரும் பதில் கொடுக்க மாட்டாரு அப்படிலாம் நினைக்கும் போது, தொடர்ந்து அப்படி நினைக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஜெபத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு போயிடும். ஜெபம் ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு டியூட்டிக்காக வேணால் நம்ம ஜெபிப்போம், ஒரு தேவைக்காக வேணால் ஜெபிப்போம். பட் ஆனால் ஜெபத்தில் உண்மையாகவே நமக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போ பெரிய ஒரு சந்தோஷமோ நமக்குள்ளே காணப்படாமல் இருக்கலாம் சில நேரத்தில். ஆனால் அதை அப்படியே விட்டுட்டோம்னா, எப்படி ஒரு வீட்டில் ஒரு கார்டன்லேயோ நீங்கள் ஒரு விதை விதைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா ஒரு கடைசியில் ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நிற்கும் போது, அது சின்னதாக இருக்கும்போது நம்ம அந்த பிடுங்கி எடுத்து போட்டுடலாம். கரெக்டாக? அது சின்ன செடியாக இருக்கும்போது நமக்கு தெரியுது ஒரு களை செடி, இதை பிடுங்கி போடணும்னு நமக்கு தெரியுது, அதை பிடுங்கி போடணும். அதை அப்படியே அதை விட்டோம்னா அது என்ன ஆகும்னா, நமக்குள்ளே ஒரு நல்ல வேர் ஊன்றி ஒரு பெரிய ஒரு மரமாக வளர்ந்து நிற்கும் போது அது என்ன ஆகும்னா, உங்கள் வீட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை நீங்கள் உங்களால் வெட்டி சாய்க்க முடியாது. அது உங்களால் அந்த அந்த மரத்தை முழுமையாக அகற்றவும் முடியாது. அது ஏன்னா அது அவ்வளோ வேர் ஊன்றி நிற்கிது இந்த மரம். அது சின்ன ஒரு விதையாக இருந்தது, இன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக மாறிடுச்சு, ஒரு ஒரு கட்டாக மாறிடுச்சு அந்த இடத்துல. அது ஒரு நுகமாய் மாறிவிட்டது, அது ஒரு கட்டாய் மாறிவிட்டது. ஸோ அப்படியே நம்ம விடும் பொழுது நமக்குள்ளே அந்த ஜெபத்தின் மீது ஒரு எண்ணம் சிந்தனை காணப்படாமல் நமக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் இந்த நாளில் கூட இந்த ஜெபத்திலே நாம் எப்படி ஒரு சில சின்ன சின்ன காரியங்களை மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது நம்மளுடைய ஜெபத்தை நம்ம கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன காரியங்களை செய்யும் பொழுது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அதை மாற்றி கொள்ளலாம். அதை இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை பேசப்படும் பொழுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும், விடுதலையாக்கும். பிரியமானவர்களே, நல்லா கூர்ந்து இந்த நாளில் நீங்கள் கவனிக்கணும். இதை நீங்கள் உங்களுக்குள்ளே சிலருக்குள்ளே இந்த எண்ணம் இருக்கலாம். இன்றைக்கி அந்த எண்ணம் ஓட்டம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் ஆண்டவர் பேசுகிறாரு. உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று நீங்கள் யோசிக்கிறீங்க, நடக்க மாட்டுது, ஏதோ ஒன்று கேட்குறீங்க, நடக்க மாட்டுது. உங்களுக்கு ஆண்டவர் மேலே வெறுப்பு வந்துடுது. என்ன அவர் நம்மளை பார்த்து என்ன காமெடி ஷோ மாதிரி நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா, நம்மளையா ஏதோ படம் பார்க்குற மாதிரி என் வாழ்க்கையை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா, ஏதோ என்ன அவருக்கு ஜோக்கு மாதிரி தெரியுதா என் வாழ்க்கை. இப்போ ஆண்டவரையே நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுறது, அவரை கொஞ்சம் நம்ம நாவினால அவரை கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி நம்ம பேசுகிற காரியங்கள் நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. பிரியமானவர்களே, வேதத்தில் பார்க்கும் பொழுது வேதம் கூறுகிறது, எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. எபிரேயர் 4:15. அப்போ வேதத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மளுடைய கஷ்டங்களை வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. இஸ் நாட் அ காட் ஹூ இஸ் லுக்கிங் அட் யுவர் ப்ராப்ளம்ஸ். அதை பார்த்து அவர் ஏதோ செவிடனை போல குருடனை போல ஆண்டவர் இருக்கிறது இல்லை. அவர் பலவீனரை போல நம்மளுக்கு வெளிப்படுகிற தேவன். அவர் நம்மை போல பாடுபட்ட ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நீங்கள் என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தனிமையை உணர்ந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமையை நீங்கள் உணர்ந்திருக்கலாம்,
உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகளை உணர்ந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்களை உணர்ந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் துக்கங்களை உணர்ந்திருக்கலாம். அதை எல்லாவற்றையும் வேதம் கூறுகிறது, நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய ஜெபங்கள் ஆண்டவர் கேட்கணும், பதில் தரணும். ஸோ ஆண்டவர் செவிடனா இல்லை, நாம் நமக்குள்ளே என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினா நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். இன்றைக்கி அந்த காரியத்தில் நீங்கள் ஒரு தெளிவை பெற்றுக்கொண்டீங்கன்னா, ஒரு உணர்ந்து ஒரு மாற்றத்திற்குள்ளே கடந்து வந்தபோது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜெபங்களுக்கு ஒரு பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடையாக இருக்கிறது, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பதில் அளிக்கணும். அதற்கு ஆண்டவர் பதிலளிக்கிற நேரத்தில் பதிலளிப்பார். புரியுதுல? அதற்காக நீங்கள் உடனே நான் கதவை தட்டிட்டேன், ஆண்டவர் எனக்கு உடனே பதில் அளிக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு கூட நம்ம ஜெபிக்கிறதில்ல. நான் கேட்டுட்டேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இல்லை. நமக்குள்ள என்ன மாற்றங்களை ஏற்படுத்தி நான் என்னுடைய ஜெபத்தை ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜெபமாய் மாற்றிக்கொள்ளணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, இந்த நாளில் அதை வேறு ஒன்றை செய்யக்கூடாது, அந்த விதை வளர விட்டுறக்கூடாது. பிசாசுனுடைய வேலை இந்த மாதிரி களைகளை விதைக்கிறது தான் அவனுடைய வேலை. இந்த மாதிரி தாட்ஸை விதைச்சு, இந்த மாதிரி எண்ணங்களை விதைச்சு ஆண்டவருக்கு நமக்கு நடுவில் ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிறது பிசாசின் வேலையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு நாம் இன்றைக்கி என்ன பண்ணணும்? சத்தியத்தை வைத்து அப்படியே அதை அந்த களச்செடியை பிடுங்கி நம்ம போடணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம பார்க்கலாம் எப்படி நம்ம ஜெபத்தை ஒரு சந்தோஷமாய், ஒரு மகிழ்ச்சியாய், ஒரு இன்பமான காரியமாய் நாம் எப்படி வைத்து கொள்ளுகிறது. முதலாவது பார்க்கும் பொழுது சங்கீதம் 34:15 வாசிங்கள். Psalm 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? திரும்ப எல்லாரும் சத்தமா வாசிக்கலாம். அதை கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது ஒரு மெயின் ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆண்டவர் நமக்கு பதில் அளிக்கணும்னா அவருடைய செவிகளுக்கு நம்மளுடைய ஜெபங்கள் போய் சேரணும். கரெக்டா? ஹல்லேலூயா. ஆமென். இது பேசிக்கு, இது ஒரு பேசிக்கு ஆன ஒரு காரியம். நீங்கள் என்கிட்ட பேசணும்னா, நீங்கள் என்கிட்ட ஒன்று தெரியப்படுத்தணும்னா, நீங்கள் எனக்கு கால் பண்ணி அந்த காலை நான் ரிசீவ் பண்ணணும். நான் கால் பண்ணிட்டேன், அவர் வரலை, அவர் எடுக்கலை, அவர் பேசலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, முதல்ல இந்த வசனம் கூறு, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த காரியத்தில் நாம் சரி செய்யலைன்னா, இதான் பேசிக், இதை நம்ம சரி செய்யலைன்னா நம்ம என்ன மணிக்கணக்காக பேசியும் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் இதில் நான் முக்கியப்படுத்தி நான் சொல்லுகிறேன். நீங்கள் என்ன கூப்பிட்டாலும், நீங்கள் என்ன பேசினாலும் அவருக்கு முதல்ல கேட்கணும். பிரியமானவர்களே, he has to first be able to hear your voice. உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்கணும். கேட்கும் பொழுது தான் பதில் வரும். அவருக்கு கேட்கவே இல்லைன்னா நம்ம அவரை குறை சொல்ல முடியாது. அவருக்கு போய் எட்டவே இல்லைன்னா நம்ம அவரை குறை சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஸோ இதில் நம்ம முக்கியப்படுத்திக்கணும் நம்ம வாழ்க்கையில். இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது தேவன் யாருடைய ஜெபங்களை கேட்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது, நீதிமான்களுடைய ஜெபத்திலே அவர் பிரியமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ முதல்ல அந்த ஜெபங்கள் போய் அவரிடத்துல சேரணும். ஏசாயா 59:1-2 வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம் தான். வாசிங்கள். ஏசாயா 59:1-2.
ஆமென். ஹல்லேலூயா. அருமையான ஒரு வசனம் பாருங்க. நான் வந்து ஒரு ஒரு திக்கான ஒரு வால் இருக்குது, நல்ல ஒரு தடிசான ஒரு வால் இருக்குது. இந்த வாலுக்கு இந்த சைடில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், என் மனைவிக்கு நான் கூப்பிட்றேன். இந்த சைடு வாலில் இருந்து நான் கூப்பிட்றேன். நான் ஏன்னு கத்துறேன் அவளை பார்த்து. அவள் பதிலே கொடுக்க மாட்டேறான் எனக்கு. நான் உடனே என்ன நினைப்பேன், அவளுக்கு காது கேட்கலையா, பாரேன் எப்பவும் போல இருக்கிறா அப்படின்னு நான் சொல்லுவோம் நம்ம. ஹல்லேலூயா. மனைவி சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்தாலே தான் பிரச்சனை. ஆமென். நாம் கூப்பிடுறோம், ஆனால் அவங்களுக்கு கேட்க மாட்டுது. அதற்கு காரணம் என்ன? அவங்களுக்கு காது கேட்கலைங்கிறது பிரச்சனை இல்லை, அவங்க தூரமாக இருக்கிறாங்கங்கிறது பிரச்சனை இல்லை. நடுவில் ஒரு பெரிய திக்கான ஒரு வால் இருக்குது, அதுதான் பிரச்சனை. ஆமென். கூப்பிடுறவங்க பிரச்சனையும் இல்லை, கேட்குறவங்க பிரச்சனையும் இல்லை, நடுவில் இருக்கிற செவுரு தான் பிரச்சனை. அந்த செவுரு என்னவா வேதம் கூறுகிறது? பாவம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. தேவன் நம்மளுடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு ஒரு சவுண்டு ப்ரூஃப் வால் இருக்குது நடுவில். சவுண்டு ப்ரூஃப் வால், அந்த வால் தான் பாவம் என்கிற சவுண்டு ப்ரூஃப் வால். ஹல்லேலூயா. அந்த வசனம் கூறுகிறது, அப்போ நம்ம எவ்வளவு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவருக்கு அது அவர் முகத்தை திருப்பி கொள்ளுகிற ஒரு காரியம். ஏன்னா அவருக்கு தெரியாது யார் கூப்பிட்றாங்கன்னு. அப்படிங்கிற மாதிரி இப்போ யாராவது போகிறோம் ரோட்டில், திரும்ப தான் யாராவது கூப்பிடுவாங்க. யார் கூப்பிட்டாலும் நம்ம வந்து கேட்டுச்சுன்னா திரும்புவோம், கேட்கலன்னா தெரியாத வாய்ஸ்னால் என்ன பண்ணுவீங்க? கேட்டும் கேட்காத மாதிரி போவோம். அந்த நேரத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க கூப்பிட்டா, ஐயோ அவன் பார்த்துட்டான் கூப்பிட்டுட்டான், திரும்பாத ஓடிடு அப்படின்னு ஓடிட்டே போயிடுவோம் நம்ம. ஹல்லேலூயா. அப்போ தெரிஞ்ச வாய்ஸ்னால் உடனே திரும்புவோம், பிடிச்ச வாய்ஸ்னால் உடனே திரும்புவோம். பிடிக்காத வாய்ஸ்னால் எவ்வளோ சத்தமாக கூப்பிட்டாலும் செவிடங்காதில் சங்கூதுன மாதிரி நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம் நம்ம பாட்டு. ஹல்லேலூயா. அதுதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லுகிறார். அந்த ஏசாயா 51 ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. இஸ் நாட் டெஃப். அவரால் மாற்ற முடியாது. அதனால் சில நேரத்தில் நம்மளால் ஏதாவது ஒன்று செய்ய முடியலன்னா அவங்க ஃபோன் காலே நம்ம எடுக்க மாட்டோம். அம்மாவுக்கு அவங்கள ஹெல்ப் பண்ண முடியலன்னா அவங்க பேச்சை நம்ம ரிசீவ் பண்ண மாட்டோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவராய் காணப்படலை. அவர் சொல்லுகிறார், அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ பிரியமான நம்முடைய லைஃப்பில் ஆண்டவர் வந்து 2 கேட்டகரி தான் பார்க்குறாரு. 2 கேட்டகரியை தான் பார்க்குறாரு. என்ன கேட்டகரி? நீதிமானா இல்லை நீதிமான் இல்லாத ஒரு மனிதனா? இதுதான் ஆண்டவருடைய பார்வையில் காணப்படுகிற 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள். நீதிமானுடைய ஜெபத்தை ஆண்டவர் கூர்ந்து கவனிக்கிறவராக இருக்கிறார். அவன் கொஞ்சம் கூப்பிட்டாலும் கொஞ்சம் பேசினாலும் அவன் என்ன பேசுனான்னு கூர்ந்து கவனிக்கிற தேவனாக இருக்கிறாரு. இவன் வந்து எவ்வளவு கூப்பிட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? செவிகளை அவர் மூடிக்கொள்ளுகிறார். கேட்காதவராக இருக்கிறது போல ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ பிரியமா 2 கேட்டகரி தான் இருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வைத்துக்கோங்க. ஆண்டவர் கேட்கறதுக்கும் கேட்காம போகிறதுக்கும் 2 இது தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப நற்கிரிகளை செய்தீங்கன்னா 2 படி அவர்கிட்ட போகலாம். நீங்கள் ரொம்ப ஆராதிச்சிங்கன்னா இன்னும் 2 படி பக்கத்தில் போய் பேசலாம். இன்னும் ரொம்ப அவரை வந்து துதிச்சிங்கன்னா இன்னும் 2 படி முன்னாடி போய் பேசலாம். இன்னும் 10 பேருக்கு காணிக்கை கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பேசலாம். அப்படிங்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. நான் ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்கினா ஆண்டவர் என்னை கிட்ட வச்சுப்பார். நான் ஒரு படிச்சுட்டு நான் ஒரு பெரிய ஃபஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட்டாக வந்துட்டு ஆண்டவர் என்னை கிட்ட வச்சுப்பார், என்னுடைய சத்தத்தை கேட்பார். நோ. ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் நீதிமானா நீதிமான் இல்லையா? சிம்பிள். ஹல்லேலூயா. நீங்கள் படித்தவங்களா, எத்தனை டிகிரி வாங்கியிருக்கிறீங்க, எத்தனை ஆஸ்திகளை சம்பாதித்திருக்கிறீங்க, எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீங்க, ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் ஆண்டவருடைய பார்வையில் அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ ஆண்டவருடைய பார்வையில் நாம் நீதிமான்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். நம்மளுடைய நீதி எப்படிப்பட்டதாக இருக்குது? ஏசாயா 64:6 வாசிங்க. ஏசாயா 64:6. காற்றை போல்
ஆமென் ஆமென். இந்த வசனம் பாருங்க, வேதம் குறித்து அநேகருக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு இடரல். அநேகருக்கு இருக்கிற இடரல் என்னன்னா, இந்த வசனம் கூறுகிறது, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. அது இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, ஃபில்த்தி ரேக்ஸ். ஃபில்த்தி ரேக் பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சிலருடைய ரோட்டில் அவங்க கஷ்டப்படுகிறத பார்க்கும்போது அவங்க சட்டையெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஃபில்த்தியாக இருக்கும், பயங்கர ஸ்மெல்லு, துர்நாற்றமாக இருக்கும். நம்மளுடைய நீதியெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் அப்படி தான் தெரியுதும். அவருடைய பார்வையில் என்னதான் அதை நீங்கள் துவைச்சாலும் அது என்ன, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன் போட்டுட்டு போகிறான், ஒரே நாத்தம். அதை நீங்கள் என்ன தான் நீங்கள் துவைச்சாலும் அந்த நாத்தம் அந்த இதுலேருந்து போகாது. கொஞ்சம் வேணாம் வெள்ளையாக வேணாம், கொஞ்சம் வேணாம் புதுசாகலாம், ஆனால் அந்த நாத்தம் அதை விட்டு போகாது. நம்மளுடைய நீதியெல்லாம் எப்படியா இருக்குதான் வேதம் கூறுகிறது, அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. இதில் அநேகர் இடர்லர் அடைகிறாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஏதோ ஒன்றை செஞ்சிட்டேன்னா நான் பரலோகம் போயிடலாம், நான் ஏதோ ஒன்றை கொடுத்துட்டேன்னா பரலோகம் போயிடலாம், நான் யாருக்காவது உதவி செய்துட்டேன்னா நான் பரலோகம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தனக்குள்ள ஒரு இடரலை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். பரலோகத்திற்கு போகிறதற்கு நாம் கொஞ்சம் கொடுத்தா போகிறதற்கு இது என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸா? இது கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் வேணால் கொஞ்சம் பணத்தை கொடுத்து உள்ளே போகலாம். அதே எண்ணம் தான் மனுஷனுக்குள்ளே இருக்குது. இதனால் அநேகர் என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் காணிக்கையாய் அவங்களுடைய தலைமுடிகளை கொடுக்குறாங்க. சிலர் பார்த்தா கஷ்டப்பட்டு முழங்கால் படியிட்டு ரொம்ப வெகு தூரம் ஆலயத்திற்கு போகிறத நம்ம பார்க்குறோம். சிலர் பார்த்தா கோடிக்கணக்கில் பணத்தை கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு மனசில் என்னென்னா, ஏதோ ஒரு நற்கிரியைகளை நான் செய்தேன்னா, ஏதோ ஒன்று செஞ்சிட்டேன்னா நான் பரலோகம் போயிடலாம், என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட, ஒரு மோட்டிவோடு கூட ஆண்டவரை நோக்கி வருகிறதை பார்க்கிறான்னா, வேதம் கூறுகிறது நம்மளுடைய நீதிகள் எல்லாம் எப்படி இருக்குது, அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ பெஸ்ட் எஃபர்ட் போட்டாலும், எவ்வளோ நல்லா பிஹேவ் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ ஒரு நல்ல உத்தமனை போல் இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் அழுக்கான கந்தையை போல் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய நீதியை நாம் தரித்து கொள்ளணும். புரியுதில்ல? இன்னைக்கு என்ன நம்ம யோசிக்கணும், அவருடைய பார்வையில் நான் என்ன முயற்சி செய்தாலும், நான் என்ன பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு கொடுத்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், அப்பா உன்னுடைய நீதியெல்லாம் எனக்கு முன்பாக அழுக்கான ஒரு கந்தையை போல் இருக்குது, ஒரு ஃபில்த்தி ரேக்ஸை போல் இருக்குதுன்றார். ஒரு கிழிஞ்ச துணியை போல் இருக்குது. கிழிஞ்ச துணியை உடுத்திட்டு கல்யாணத்துக்கு போவோமா? கிழிஞ்ச துணியை உடுத்திட்டு யாராவது கல்யாணத்துக்கு போவோமா? போக மாட்டோம். அதுபோல் தான் நம்மகிட்ட பெஸ்ட்டாக இருக்கிறதே எப்படி இருக்குன்னா, ஃபில்த்தியாக, அது ஒரு அழுக்கு படிந்த ஒரு கந்தையை போல் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அப்போ நம்ம நீதிமான்களாய் மாற்றப்படும் பொழுது தான் பிரியமானவர்களே நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். இன்றைக்கி அதை புரிந்து கொள்ளுங்க. இதுதான் பேசிக் ஃபவுண்டேஷன். இது இல்லாமல் ஆலயத்திற்கு வர்றதுனாலையோ, நான் காணிக்கை கொடுக்கறதுனால, இங்கேருந்து பிரசங்கம் பண்ணுறதுனாலையோ ஒரு பிரயோஜனம் என் வாழ்க்கையில் கிடையாது. என் ஜெபங்கள் கேட்கப்பட ஒரே ஒரு காரியம்தான், நான் நீதிமானாய் காணப்படணும். அவருடைய பார்வையில் அவரை தான் சொல்ல, நான் நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்குது, அவருடைய செவிகள் கூர்ந்து கவனிக்கிற செவிகளாய் காணப்படுகிறது. வெரி அட்டென்டிவ் டு த ப்ரேயர்ஸ் ஆஃப் த ரைச்சியஸ் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆமென். ஸோ முதலாவது 4 படிதாங்க இருக்குது. நீங்கள் நீதிமான் ஆகிறதுக்கு 4 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு. இந்த 4 ஸ்டெப்பை நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய ப்ரேயர்ஸ்லாம் இன்னையிலேருந்து ஒரு வித்தியாசமாக ஆண்டவருக்கு வெளிப்படும். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த சின்ன ஒரு நீங்கள் ரொம்ப நாள் அதை யோசிச்சுட்டு இருக்கிறீங்க உங்கள் மைண்டில். இதனால் ஜெபத்தின் மேலே ஒரு வெறுப்பே வந்துருச்சு உங்களுக்கு. இதனால் ஆண்டவர் மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு, ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கையை இழந்து போகிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்ல, இந்த 4 ஸ்டெப்பை நீ எடுத்துட்டீன்னா நீ நீதிமானாய் மாறிடுவ. நீ நீதிமானாய் மாறிட்டுன்னா உன்னுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் நான் கூர்ந்து கவனிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், நல்லா கவனிங்க, முதலாவது காரியம் மனம் திரும்புதல். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை முறை கேட்டிருப்பீங்க இந்த மனம் திரும்புதலை?
ஒரு 1000 தடவை 1,00,000 தடவை நம்ம கேட்டிருப்போம். ஆமென். மனம் திரும்புதல்னா என்னது? வசனத்தை வாசிக்க தேவையில்லை. பட் மனம் திரும்புதல்னா என்னது? சில வேளை நம்ம பாருங்கள், ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா நம்ம சாரின்னு சொல்லுவோம். ஆனால் அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கடந்து போய் அதையே தொடர்ந்து செய்வோம். அதே மிஸ்டேக்கோ இல்லை வேறு மிஸ்டேக்கோ நம்ம செய்வோம். அதே பாவத்தையோ இல்லை மற்றொரு பாவத்தை நம்ம செய்வோம். ஆனால் மனம் திரும்புதல்னா என்னது? மனம் திரும்புகிறது, பாவத்தை உணர்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு நேராய் நம்மளுடைய இருதயத்தை என்ன பண்ணுறோம்? திருப்புகிறோம், யூடர்ன் போடுறோம். நான் ஃபஸ்ட்டு இங்கே யூஎஸ்க்கு வந்தபோது ஜெர்சி சீட்டில் இருந்தேன். அப்போது சில நேரத்தில் ரைட்டில் போகணுமா லெஃப்டில் போகணுமான்னு எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன், வேகமாக போய் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டேன். அப்புறம் பார்க்குறேன் காரெல்லாம் எதிர்க்க வருது. அப்போ எனக்கு வந்து அந்த ஒரு உணர்வு இல்லை. அப்போ உடனே என்ன பண்ணால் வண்டியை அப்படியே அவங்கெல்லாம் போகிற டைரெக்ஷனில் டக்குன்னு ஒரு யூட்டர்ன் எடுத்து அவன் நல்ல வேளை வண்டிலாம் ஸ்லோவாக வந்தது. ஆனால் அந்த டைமில் பார்த்தோம்னா எனக்கு சிலது கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்தியாவில் இருக்கிறோமா யூஎஸில் இருக்கிறோமான்னு நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு வண்டி ஏதோ ஒரு டைரெக்ஷனில் ஓட்டுவோம். அவன் பார்த்தா எதிர்க்க இருக்க வந்து டக்குன்னு 2 லைட் அடித்தான். அப்போ தான் தெரிஞ்சது, ஓ தப்பாக போய்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி யூட்டர்ன் எடுத்துகிட்டு நான் வந்தேன். அதுபோல தான் பிரியமானவர்களே, ஒரு பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார், நம்மகிட்ட சொல்கிறாரு, எப்பா நீ உன்னுடைய நீதி எல்லாம் ஒரு அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நீ பொய் சொல்லியிருக்கிற, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கிற, so many mistakes in your life. அதெல்லாம் கவுண்ட் பண்ணவே முடியாது. நம்மலாம் என்னைக்கு என்ன செய்தோங்கிறதே நமக்கு ஞாபகமே இல்லை. எனக்கு போன வாரம் நடந்ததே ஞாபகம் இருக்காது. ஹல்லேலூயா. அப்போ பார்க்கும் பொழுது so many things in our life, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு குற்றங்கள், எவ்வளவு குறைவுகள், அறிக்கையிட்டால் எவ்வளவு நேரமாகும், சின்ன குறைகள், பெரிய குறைகள், எவ்வளவு சின்ன விஷயத்தில் ஏமாற்றணும், பெரிய விஷயத்துல எவ்வளவு ஏமாற்றணும், இந்த தேசத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ ஏமாற்றணும், தேசத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ ஏமாற்றணும், எத்தனை பேரை ஏமாற்றணும், அதெல்லாம் யோசித்து பார்த்தா நமக்கே தலை சுற்றிடும். நம்ம அப்பா அம்மாவை எப்படி ஏமாற்றணும், நம்ம கூட இருக்கிறவங்களை எப்படி ஏமாற்றணும், நம்ம பிள்ளைகளை எப்படி ஏமாற்றணும், இப்படிலாம் யோசித்து பார்க்கும் பொழுது தலையே நமக்கு சுற்றிடும். அதுதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு உணர்த்துறாரு, அப்பா நீ செய்த காரியம் தவறு, நீ என்ன பண்ணணும், மனம் திரும்பணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு மனம் திரும்புதல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, இதுதான் பேசிக். ஒரு கிறிஸ்தவத்தில் அடிப்படையான காரியம் என்னது? மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் இல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்குள்ள ஒருவனும் பிரவேசிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒருவனும் மனம் திரும்பாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் கிட்ட கூட வர முடியாது. மனம் திரும்புதல் அவ்வளோ பேசிக்காய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் அநேக நன்மைகளை செய்திருக்கிறான் பிரியமானவர்களே, ஆனால் மனம் திரும்பி இருக்கிறீங்களா? உங்கள் பாவங்களை உணர்ந்து சாரி உங்கள் மனசில் சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம்னு என்னைக்காவது உணர்ந்துருக்கிறீங்களா? நீங்கள் சொன்ன ஒரு பொய் உங்களே பாதிச்சிருக்கலாம், சுற்றி இருக்கிறவங்களை பாதிச்சிருக்கலாம். நீங்கள் பேசின ஒரு வார்த்தை உங்களை பக்கத்தில் இருக்கவங்கள பாதிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்க, நான் பண்ணின காரியம் தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அப்போ நான் என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும் முதலாவது. ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது காரியம், மனம் திரும்பினதற்கு அப்புறமா 2 கொரிந்தியர் 5:21 வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்கு தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, மனம் திரும்பிட்டோம், ஆண்டவரை நோக்கி வந்துட்டோம். இங்கே வேதம் கூறுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ வேதத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காய், நாம செய்த அக்கிரமங்களுக்காய் அவர் நம்மளுடைய இடத்தை அவர் எடுத்திருக்கிறார். ஆமென். இப்போ அவர் நமக்கு பதில் நம்ம தான் சிலுவையில் தொங்கியிருக்கணும், நம்ம தான் ஆணிகளில் தொங்கியிருக்கணும், நாம் செய்த பொய்களுக்கு, பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு நாம தான் தொங்கி இருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரா, நம்ம செய்த எல்லா பாவங்களையும், நம்ம பிறந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம செய்த எல்லா பாவங்கள், இனிமேல் செய்ய போகிற எல்லா பாவங்களுக்கும் சேர்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காய் அவர் தொங்கினார் என்று சொல்லி
வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த தேவ நீதி வரும்படிக்காய், காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் உங்கள் வாழ்க்கையில் வரும்படிக்காய், தேவனுடைய பார்வையில் நீங்கள் ஒரு நீதியுள்ள மனிதனாய் காணப்படும்படிக்காய் ஆண்டவர் சிலுவையில் நமக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய ஒரு டிக்கெட் வாங்கி நிறைய ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி போகிறீங்க. அந்த ஜட்ஜுடைய பார்வையில் நீங்கள் கில்ட்டி. நீங்கள் இவ்வளோ டிக்கெட்டை வாங்கியிருக்கிறீங்க, இதெல்லாத்தையும் நீங்கள் செலுத்தாமல் போக முடியாது. ஆனால் செலுத்தக்கூடிய உங்கள்கிட்ட பணமும் இல்லை, வசதியும் இல்லை, நேரமும் இல்லை அதற்கான. அப்போ ஒருத்தர் கடந்து வருகிறார். அவர் சொல்ல, நான் எல்லா கடனையும் நான் பே பண்ணிடுறேன். ஹல்லேலூயா. இவன் செய்த எல்லா குற்றங்களுக்கு பதிலாக நான் விலக்கரியமாய் நான் அதை செலுத்துகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ ஜட்ஜ் என்ன சொல்லுவார்? யூ ஆர் நாட் கில்ட்டின்னு வரும். ஆமென். இல்லாட்டி ரெக்கார்டில் ஃபார் எவர் என்னது, இந்த உலகத்தில் ரெக்கார்டில் என்ன இருக்குது? ஃபார் எவர் நீங்கள் கில்ட்டின்னு சொல்லி ரெக்கார்ட்ஸில் இருக்குது. ஆனால் அது அவர் எல்லாம் பே பண்ணதோடு என்னாவது எல்லா விதமான கில்ட்டி ரெக்கார்டும் ஆண்டவர் எடுத்து போடுகிறார். நீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்து நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியாகி நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்காய் அவர் விலக்கரியத்தை செலுத்தினதுனால நீங்கள் நீதியாய் நீங்கள் கடந்து செல்லலாம். ஆமென். ஒரு நீதிமானாய் இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானே, மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் வருகிற பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். மறுபடியும் போய் நாம் சொந்த முயற்சியில் எதுவும் பண்ணக்கூடாது. அவர் நமக்கு கொடுக்கிற பாவ மன்னிப்பு, அவர் மூலியமாய் வருகிற பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவர் ஒருவர் தான் நீதியுள்ள ஒரு மனிதனாய் வாழ்ந்திருக்கிறார். அவர் ஒருவர் தான் பாவம் அறியாதவராய் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய பலி மாத்திரம்தான் என்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு பலியாக இருக்குது. ஹல்லேலூயா. இங்கே எவ்வளோதான் நீங்கள் ஸ்ரீலங்கன் கரன்சி எடுத்துகிட்டு யூஎஸில் கடையில் போய் கொடுத்தாலும் செல்லாது. எவ்வளோ நீங்கள் எடுத்துகிட்டு கொடுத்தாலும் செல்லாது, வாங்க மாட்டான். இங்கே என்ன பண்ணணும்? யூஎஸ் டாலர் தான் நம்ம கொடுக்குறோம். ஆமென். அதுபோல தான் இந்த ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தான் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டான ஒரு நீதியாய் காணப்படுகிறது. ஆமென். இந்த தேசத்துலையும் யூஸ் பண்ணலாம். நான் ஸ்ரீலங்கா போய் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். இப்போ எங்கள் இந்தியாலாம் போனால் டாலரில் கொடுத்தா கடையில் வாங்க மாட்டாங்க. ஆனால் அங்கே டாலர் தான் வேணுன்றாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. என்னடா அது இப்படி கேட்குறாங்க? எங்கே போனாலும் டாலர் வச்சுருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ யோசிச்சு பார்த்தேன். அப்போ எங்கே போனாலும் டாலர் செல்லுது, எந்த ஊருக்கு போனாலும் டாலர் செல்லுது. அதுபோல தான் ஆண்டவர் நம்மளை நீதிமானாய் மாற்றும் பொழுது, அவருடைய இரத்தத்தினால் நம்மளை கழுவி சுத்திகரிக்கும் பொழுது அவர் கொடுக்குற நீதி எங்கே போனாலும் செல்லும். ஆமென். எங்கே போய் கொடுத்தாலும் அது செல்லும். ஆமென். மூன்றாவது காரியமாய் ரோமர் 10வது அதிகாரத்தில் 10லிருந்து 13 வசனத்தை வாசிங்க. ரோமர் 10:10லிருந்து 13. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் சம்பன்னனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை விசுவாசிக்கணும். மூணாவது காரியம், முதல்ல மனம் திரும்பணும். இரண்டாவது அவர் மூலியமாய் வருகிற பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். மூணாவது அவரை நீங்கள் முழுமையாய் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? முழுமையாய் விசுவாசிக்கணும். அப்போ முழுமையாக ஒருத்தரை விசுவாசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவர்தான் தேவன், அவர்தான் இரட்சகர்,
அவர் ஒருவரே தேவன் என் வாழ்க்கையில் என்பதை நாம் இருதயத்தில் நம்ம விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மூன்றாவது காரியம். அவருக்கு முழுமையாய் நம்மளை ஒப்பு கொடுத்துடணும். அவர் இல்லாமல் நான் இல்லை, அவர் தான் என்னுடைய நடத்துகிற இரட்சகர், அவரே என்னுடைய மெய்ப்பர், அவர் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி இருதயத்தில் விசுவாசித்து அதை நம்ம வாயினாலே நம்ம அறிக்கையிடுகிறோம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் எல்லாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு அப்புறம் பழையபடி நீங்கள் வேற யாரையோ நம்பிக்கிட்டு, அவங்கள நம்பிக்கிட்டு, இவங்கள நம்பிக்கிட்டு, அதை நம்பிக்கிட்டு, இதை நம்பிக்கிட்டு இருந்தோம்னா அது ஒரு உண்மையான விசுவாசமாய் காணப்படாது. ஹல்லேலூயா. முழுமையாய் அவரை விசுவாசிக்கணும், உள்ளத்தின் ஆழத்தில் அவரை விசுவாசிக்கணும். அதாவது எந்த பகுதியும் நம்ம வாழ்க்கையில் அவரை தவிர வேற யாரையும் நம்ம விசுவாசிக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியான ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வரணும். நான்காவது காரியமாய் வேதத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது நாம் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு நாம் என்ன பண்ணணும்? ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ளே கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது வேற ஒன்றும் இல்லை. இது இப்போ முன்னாடி பார்த்த அந்த 3 காரியத்தையும் நீங்கள் விசுவாசித்து நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கிறீங்க என்பதை உங்கள் இருதயத்தில் உணர்ந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெளிப்படையாய் அதை வெளிக்காட்டுகிற ஒரு காரியம்தான் இந்த ஞானஸ்தானம் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ உள்ளுக்குள்ளே என்ன விசுவாசிக்கிறோமோ அதுதான் வெளியில் ஒரு ஞானஸ்தானமாய் வெளிப்படுகிறது. அதை தவிர்த்து நீங்கள் என்ன ஞானஸ்தானத்தை இந்த பூமியில் எடுத்திருந்தாலும் பிரியமானவர்களே அது செல்லாது. தேவனுடைய ராஜ்யத்தில் அது செல்லாது. இந்த உலகத்தில் வேணால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், இந்த உலகத்தில் வேணால் அது இதுன்னு நம்மளே சொல்லலாம். ஆனால் தேவனுடைய நீதியின்படி ஒருவன் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் வருகிற பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அவன் ஞானஸ்தானம் பெறும்போது தான் அவன் என்ன பண்ணுறான்? ரட்சிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வேணால் போகிறதுக்கு நீங்கள் நிறைய வழிகளை நீங்கள் ஏற்படுத்தி, இந்த பூமியில் நிறைய வழிகளை ஏற்படுத்தினோம், ஓகே போங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய நீதி செல்லாது, உங்களுடைய வழிகள் செல்லாது. மனுஷனுடைய பார்வையில் அவனுடைய வழிகள் எல்லாம் அவனுக்கு செம்மையாக தான் தோன்றுது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆனால் அவருடைய பார்வையில் அது மரணத்துக்கு ஏதுவான வழி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. In your eyes what you did may look right, but in the eyes of God it is not correct. ஹல்லேலூயா. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். இதனால சிலருக்கு இடரல், இந்த விஷயத்தில் சிலருக்கு இடல். பிரியமானவர்களே, மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் வருகிற பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அவரை முழுமையாய் விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கணும். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேற ஏதாவது வழி இருந்ததுன்னா அது இருக்கலாம், பட் வேதத்தில் கிடையாது. ஆமென். யூ மைட் ஹாவ் யுவர் ஓன் வே, குட், பட் இட் இஸ் நாட் இன் த பைபிள். ஆமென். ஸோ பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது அந்த காரியத்தில் நம்ம கரெக்டாக நம்ம காணப்படணும். நம்ம லைஃபுடைய ஃபவுண்டேஷனே, கிறிஸ்தவத்துடைய ஃபவுண்டேஷனே மனம் திரும்புதல், விசுவாசம், ஞானஸ்தானம். ஆமென். ஒரு திருமணம் ஏற்படுகிற மாதிரி தான். எல்லாம் மனசுக்குள்ளே அவரை நம்பியாச்சு, மனசுக்குள்ளே அவரை விசுவாசிச்சாச்சு. இப்போ திருமணத்தில் ஏதோ ஒரு மோதிரத்தை மாற்றியோ ஏதோ ஒன்று பண்ணி வெளிப்படையாக நம்ம என்ன பண்ணோம்? அந்த பப்ளிக்கு நம்ம காட்டுறோம். உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு அன்பு, உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு வாஞ்சை, ஒரு எண்ணம், ஒரு இதனால் அன்பினால் நம்ம வெளிப்படையாய் அதை காண்பிக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், அதை போய் நீங்கள் உங்கள் மேரேஜ் ரெக்கார்ட்ஸில் எழுதுகிறாங்க. ஏன் பப்ளிக்காக எழுதுகிறாங்க? நீங்கள் உள்ளுக்குள்ளே நம்பினதை உங்கள் பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வைக்காட்டியும் பரவாயில்ல, ஆனால் ஏதோ ஒரு ரெக்கார்டில் எழுதுகிறாங்க, இவர் இன்னாருடைய மனைவி, இவர் இன்னாருடைய புருஷன் என்று சொல்லி எழுதுகிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் பார்க்கும் பொழுது பப்ளிக்காக அது ஒரு கன்ஃபெஷனாய் ரெக்கார்ட் பண்ணுறாங்க இந்த உலகத்தில். அதுபோல தான் ஆண்டவரும் நாம் உள்ளுக்குள்ளே விசுவாசிக்கிறத வெளிப்படையாய் காட்டும் பொழுது அது ஒரு ஞானஸ்தானமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த விஷயத்தில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்பட்டுருச்சுன்னா, நான் ஏன் இது ரொம்ப இவ்வளோ நேரம் சொன்னேன்னா, இந்த விஷயத்தில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்பட்டுருச்சுன்னா ஜபங்கள் கேட்கப்படாது. பிரியமானவர்களே, இதுதான் என்னுடைய மைய கருத்து. இன்றைக்கி நீங்கள் எல்லா விதத்துலையும் எல்லா காரியங்களையும் நம்ம செய்யலாம், ஆனால் இந்த பேசிக்கை கோட்டை விட்டுட்டோம்னா ஐ எம் ஸோ சாரி, நம்மளுடைய ஜபங்கள் கேட்கப்படாது. ஹல்லேலூயா. அதனால தான் நான் இவ்வளோ நேரம் அதை பற்றி சொல்கிறேன், இவ்வளோ நேரம் அதை முக்கியப்படுத்தி நான் சொல்லுகிறேன். இந்த பேசிக்கை கரெக்டாகிக்கோங்க, அப்புறம் ஜெபிங்க. கர்த்தர் ஜபங்களை கேட்பார். ஆமென். கூர்ந்து கவனிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஸோ ஜெபத்துக்கு முதலாவது நாம் நீதிமானாய் காணப்படணும். நம்ம ஏதாவது பாவம் இன்னைக்கு செய்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் பாவம் ஏதாவது செய்திருக்கிறீங்க, ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிழை இருக்குது, ஏதோ ஒரு குற்றத்தில் சிக்கி இருக்கிறீங்க, ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் சிக்கி இருக்கிறீங்க, இன்னைக்கு நீங்கள் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தினால நீங்கள் கழுவப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் யோவான் 15:7 வாசியுங்கள். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். the secret to an answered prayer. நம்முடைய ஜெபங்கள் ஒரு பதிலளிக்கப்படுகிற ஒரு ஜெபங்களாக இருக்கணும்னா வேதம் கூறுகிறது, நம்மளுடைய இருதயத்திலிருந்து நாம் என்ன காரியம் நம்மளுடைய இருதயத்தை நிரப்பி இருக்குதோ அந்த காரியம் தான் நாவினால வெளிவரும். கரெக்டா? ஹல்லேலூயா. ஸோ நம்மளுடைய இருதயத்தில் ஒரு வேதம் கூறுகிறது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான், இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நான் யோசிச்சு பார்க்கணும், நம்மளுடைய ஜெபங்கள் சூப்பராக வெளியே வரணும்னா, நம்மளுடைய ஜெபங்கள் ஒரு ஆண்டவருக்கு ஒரு பிரதியாக இருக்கணும்னா, அப்போ இருதயம் எதனால் நிரப்பப்படுகிறதோ அதனால தான் அந்த ஜெபங்களும் வெளிவரும். ஹல்லேலூயா. அப்போ இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவாய் உள்ள நிறைந்திருக்கிறதோ அது பொறுத்து அந்த ஜெபங்களும் அது ஏற்றாப்புல வெளியே வரும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இருதயத்தில் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் எண்ணத்தை வச்சு அவன் நிரப்புறானோ அதை பொறுத்து அவன் ஜெபங்களும் அது மாதிரி தான் இருக்கும். அப்போ அவங்க வேதம் கூறுகிறது, நீங்கள் how much you fill your heart with the word of God, எவ்வளவுக்கு தேவனுடைய வார்த்தையினால் உங்கள் இருதயத்தை நிரப்புகிறீர்களோ உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஜெபங்களும் அதுபோல் ஆண்டவருக்கு பிரிதியாக இருக்கிற ஜெபங்களாய் காணப்படும். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபங்கள் உங்களுடைய இருதயத்தினுடைய ஒரு கண்ணாடி மாதிரி. புரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டது? இருதயத்தினுடைய ஒரு கண்ணாடி. உங்கள் இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்குதோ அதுதான் அந்த ஜெபத்திலே வெளிப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. 2 கொரிந்தியரில் 1வது அதிகாரத்தில் 3-4 வசனங்களை வாசிங்க. 2 Corinthians 1:3-4. ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்களா? இந்த வசனத்தை நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஜெபங்கள் எப்படி மாறும் என்பதை. நீங்கள் இந்த வசனத்துலேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லுகிறேன். இதை நீங்கள் நல்லா வாசித்து உள்வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஜெபங்கள் ஒரு வித்தியாசத்தை காணப்படும். எப்படின்னா, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இதில் ஒரு ஊழியம் அடங்கியிருக்குது. இதில் என்ன ஊழியம் அடங்கியிருக்குது? யாராவது சொல்லுங்கள். ஆறுதல் படுத்துகிற ஒரு ஊழியம். ஆமென். ஒருத்தரை உற்சாகப்படுத்துகிற ஒரு ஊழியம் இதுக்குள்ளே அடங்கியிருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தை நிரப்பும்னா நீங்கள் படுகிற கஷ்டத்தில், நீங்கள் பட்ட வேதனைகளில்
நீங்கள் வந்து என்ன ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பீங்கன்னா நான் யோசிக்கிறேன், என்ன நீங்கள் ஜெபிப்பீங்க நான் யோசிக்கிறேன்னா, அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எனக்கு இந்த ஆறுதல் படுத்துகிற ஒரு ஊழியத்தை எனக்கு தாரும். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆறுதல் படுத்துகிற ஒரு ஊழியத்தை எனக்கு தாரும்னு நாம் கேட்போம். ஏன்னா இந்த கஷ்டத்தையும் வேதனைகளையும் நாம் சந்தித்து இதன் வழியாய் கடந்து சென்றதுனால தேவனுடைய ஆறுதல் நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறதா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுதான் அந்த நம்ம எல்லாருமே நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், நம்ம ஆறுதல் படுத்தணும்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் இந்த வசனம் கூறுகிறது ஒரு ஆறுதல் படுத்துகிற ஒரு ஊழியத்தை ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கிறார். அல்லேலூயா. the ministry to comfort people. ஆமென். நாம் போய் ஆறுதல் படுத்த முடியாது. சிலரை நாம் பேசலாம், உற்சாகப்படுத்தலாம், பரிசுத்த ஆவியானவர்னாலே ஒரு வழி நடத்தலாம். பட் அந்த உற்சாகப்படுத்துகிற ஒரு ஊழியத்தை, ஆறுதல் படுத்துகிற ஒரு ஊழியத்தை ஆண்டவர் உங்கள் மேலே ஊற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அது உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு அனுபவம், ஒரு ஸ்பெஷலைசேஷன் உங்களுக்கு. அது எல்லாராலையும் போய் செய்ய முடியாது அந்த ஊழியத்தை. பிரியமானவர்களே, எல்லாரும் பேசலாம், எல்லாரும் போதிக்கலாம், ஆனால் அந்த வழியாய் கடந்து சென்றவர்கள் ஆறுதலை தேவனிடத்திலிருந்து விசேஷித்த ஆறுதலை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த விசேஷித்த ஆறுதலினாலே மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறார்கள். அல்லேலூயா. இப்போ உங்களுடைய ஜெபங்கள் மாறணும். இப்போ என்ன பண்ணணும்? உங்களுடைய ஜெபங்கள், இந்த வார்த்தை உங்களுக்குள்ள அப்படியே சிங்க் ஆகி உள்ள ஃபுல்லாக உங்களுடைய இருதயத்தை நிரப்பணும். நிரப்பும் பொழுது நீங்கள் உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே பவுலுக்கு கொடுத்த இந்த ஆறுதல் படுத்துகிற ஊழியத்தை எனக்கு தாங்க. ஆமென். இதுதான் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நமக்குள்ளே கடந்து சென்று அது அப்படியே நமக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது நாம் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் வேதத்தில் எவ்வளவோ நீதிமான்களை, பரிசுத்தவான்களை காட்டியிருக்கிறார். ஆனால் யோபை போல ஒரு மனிதனை இந்த பூமியிலே பார்க்க முடியாது. ஆமென். ஒரு பிள்ளையை இழக்கலாம், குடும்பத்தில் ஒருத்தர் இழக்கலாம், 10 பிள்ளைங்களை இழக்கிறது நினைச்சே பார்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம யோபு இந்நாள் வரைக்கும் ஒரு ஆறுதலின் ஊழியத்தை செய்கிறார். அவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் thousands of years கழிச்சும் அவர் அநேகருக்கு ஒரு ஆறுதல் தருகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். அது போலத்தான் ஆண்டவர் உங்களையும் இந்த பூமியில் இந்த இடத்துல அவர் வைத்திருக்கிறார். இப்போ உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம், ஆண்டவரே யோபை நீர் அப்பா ஆண்டவர் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு நீர் ஆறுதல் படுத்துகிற ஊழியத்தை கொடுத்தீர் ஆண்டவரே, எனக்கு இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் எனக்கு இந்த ஆறுதல் படுத்துகிற ஊழியத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்கணும். அல்லேலூயா. மற்றவை எல்லாவையும் அவர் என்ன பண்ணுவார்? சேர்த்து கொடுப்பார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் அதே 6வது வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பவுல் அழகாய் சொல்லுகிறார், ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் கஷ்டப்பட்டோம்னா அது என்ன ஆகுது? உங்களுக்கு ஒரு ஆறுதலும் இரட்சிப்பை உண்டு பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்குது. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் பேசும் பொழுது அவங்களுக்கு ஆறுதலும் கிடைக்குது, இரட்சிப்பின் காரியங்களும் அவருடைய வாழ்க்கையில் நடக்குது. அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிற காரியமும் நடக்கிறது. தொடர்ந்து வாசிக்கும்போது நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். எங்களுக்கு ஆறுதல் ஊற்றப்பட்டாலும் அந்த ஆறுதலின் மூலியமாய் நாங்கள் உங்களை தேற்றி என்ன பண்ணுவோம்? உங்களையும் இரட்சிப்பிலே நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நிரப்பணும். இப்போ இது நிரம்பி இருந்தால் தான் நான் என்ன சொல்கிறேன், ஜபங்கள் அப்படி வெளிப்படும்.
இது நிரம்பலைன்னா இந்த இருதயத்தில் ஆண்டவரை எனக்கு இந்த ஆறுதலின் ஊழியத்தை தாங்க. வேதத்தில் சொல்லியிருக்கிறீங்களே, பவுலுக்கு இந்த ஆறுதல் செய்கிற ஊழியத்தை, உற்சாகப்படுத்துகிற ஊழியத்தை கொடுத்துருக்கிறீங்களே, எனக்கு தாங்க அப்படிங்கிற ஜெபமே மாறும் அந்த நேரத்தில் தான். அதனால தான் வேதம் கூறுகிறது, நம்ம வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் எதனால் நிரப்பப்பட்டு இருக்கிறோமோ, எதனால் நம்ம இருதயம் நிரம்பி இருக்குதோ அதனால தான் வாய் பேசும். எது நம்முடைய இருதயத்தை நிரப்புதோ அதுதான் ஜெபமாய் வெளிப்படும் நம்ம இடத்துல இருந்து. ஹல்லேலூயா. ஸோ அந்த ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் காணப்படணும். மூன்றாவதாய் மார்க்கு 14:34-36 வசனங்களை வாசிங்க. மார்க்கு 14:34-36. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேளை நம்மை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். ஆமென். இதுல 3 காரியத்தை நான் வேகமாய் சொல்லுகிறேன். முதலாவது 34வது வசனம் கூறுகிறது, அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார்? ஜெபம் பண்ண கடந்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய ஜெபத்தில் பாரங்களையும் கஷ்டங்களையும் வைத்து கொண்டு நாம் என்ன பண்ணக்கூடாது? அவருடைய சமூகத்தில் நாம் போய் பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. முதலாவது நம்ம என்ன செய்கிறோம்? நமக்குள் இருக்கிற ஒரு பாரத்தை, நமக்குள் இருக்கிற வேதனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சந்திக்க போகிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையினால அவருடைய இருதயம் எல்லாம் ஒரே கலக்கத்தினாலும் ஒரே ஒரு நெருக்கத்தினாலும் காணப்படுகிற ஒரு இருதயமாய் காணப்பட்டது. ஆனால் அதை எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுகிறார்? ஆண்டவருடைய பாதத்திலே அதை வைக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அநேகர் நம்ம என்ன செய்கிறோம்னா, ஜெபிப்பதற்கு முன்பதாக நமக்குள் இருக்கிற கஷ்டங்களை ஆண்டவரிடத்துல சொல்லுகிறதில்ல. நம்ம டைரெக்டாக பாயிண்ட்ஸுக்கு போயிடுறது, நம்மகிட்ட இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் கொட்டி தீர்த்துறது. ஆனால் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை வைத்தா தான் பிரியமானே ஒரு ஃப்ரீயான ஒரு ப்ரேயரை செய்ய முடியும். ஒருத்தர் மேலே கோபத்தையும் எரிச்சலையும் வைத்துக்கொண்டு, ஒருத்தர் மேலே கஷ்டத்தை வைத்துக்கொண்டு, ஒருத்தர் துக்கத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஜெபித்தீங்கன்னா அந்த ஜெபத்தை உற்சாகமாக நம்மளால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இங்கே சங்கீதத்தில் நானே வாசிக்கிறேன், 39 1-2 வசனங்கள் கூறுகிறது, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. நான் நலமானதை பேசாமல் நான் என்ன பண்ணிட்டேன்? என்னை அந்த இருதயத்தில் அந்த பாரத்தோடு கூட நான் உட்கார்ந்திருந்தேன். இந்த வசனம் கூறுது, நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் என்னாச்சு? அதிகரித்தது. ப்ரெஷர் கூடுது, டென்ஷன் கூடுது, கவலை கூடுது. ஏன்? உள்ளுக்குள்ளே வச்சு அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனால. அல்லேலூயா. அது ஆண்டவருடைய பாதத்தில் அதை தான் ஆண்டவர் முதலாவது செய்தார். அவருக்குள் இருந்த கஷ்டத்துங்களை, நெருக்கங்களை முதலாவது ஆண்டவருடைய பாதத்திலே அவர் வைக்கிறார். அநேகர் வெடித்து ஒரு எரிமலையாக வெடிக்கிறது காரணம் என்ன? எப்போ எதற்கு கோவப்படுறாங்க, ஏன் கோவப்படுறாங்க, எதனால் வெடிக்கிறாங்க, ஒன்றுமே தெரிய மாட்டுது. என்னன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா நம்ம போய் வள்ளு வள்ளுன்னு பிள்ளைங்க மேலே விழுவோம். திடீர்னு பார்த்தா வள்ளுன்னு நம்ம கூட இருக்கிறவங்க மேலே விழுவோம். ஏன் விழுவுறோம், எதுக்கு விழுவுறோம் கேட்குறவங்களுக்கே புரியாது. எதுக்கு இப்போ எங்கள் அம்மா கத்துனாங்க, எதுக்கு எங்கள் அப்பா இப்போ கத்துனாங்க, ஒன்றுமே தெரியாது. எல்லாரும் வியப்பாக பார்த்துட்ருப்பாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, இங்கே வேதம் கூறுகிறது, நம்ம என்ன பண்ணியிருக்கிறோமா? அந்த வசனம் கூறுது, நான் மௌனமாகி ஊமையனாக இருந்தேன். யார்? கர்த்தருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நான் மௌனமாகி ஊமையனாக இருந்தேன், நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஸோ பிரியமான நம்முடைய இருதயத்தில் இருக்கிற துக்கங்களை முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் வைக்கணும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் முதலாவது செய்த ஒரு காரியம். இரண்டாவது காரியம் அவர் செய்தது 35வது வசனம் கூறுகிறது, சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போகும் கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். இதை திரும்ப திரும்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? இந்த பிரச்சனை என்னை விட்டு என்ன பண்ணணும்? நீங்க போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான நம்முடைய இருதயத்தில் சில காரியங்கள் நம்ம இது நீங்கினா நல்லா இருக்கும், இது போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதை ஆண்டவர் சமூகத்தில் நாம் அதை வைக்கணும். நம்ம விருப்பத்தை, நம்ம எண்ணங்களை, சிந்தனைகளை ஆண்டவர் சமூகத்தில் நாம் வைக்கிறவர்களாய் காணப்படணும். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தானே செய்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க பண்ணும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் கடைசி காரியமாய் வேதம் கூறுகிறது, வாசிங்க 36வது வசனத்தை வாசிங்க. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்தில் இருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த மூன்றாவது காரியம், இந்த வசனம் மட்டும் ஓப்பன் ஹார்ட் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கும் பொழுது சிலர் ஏற்கனவே ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த விஷயத்துக்கு இப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும், இந்த விஷயத்துக்கு நீங்கள் இதைத்தான் செய்யணும், இந்த விஷயத்தில் நீங்கள் அப்படி தான் செய்யணும். ஆண்டவருக்கு ஏற்கனவே விதிகளையும் கட்டளைகளையும் ஏற்படுத்திட்டு ஆண்டவர் இடத்துல போய் நம்ம ஜெபிக்கணும். நம்ம மனசில் இருக்கிறத நம்ம பேசலாம், நம்ம துக்கங்களை ஆண்டவர் இடத்துல சொல்லலாம். ஆனால் கடைசியாய் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமான நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள், நெருக்கங்கள் இருக்கலாம். நம்ம சில வேளை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்பேன். என் பிள்ளைங்க கூட தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது, நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணாங்க ஒரு டைமு. தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அதுங்களுக்கு முடியல அதுங்களால். உடனே அதுங்க கேட்டுச்சுங்க, தமிழ் கிளாஸ் எங்களால் முடியல, தயவு செய்து எடுத்துருங்க, எங்களால் இதுக்கு மேலே ஹோம்ஒர்க் பண்ண முடியல. நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம். பட் ஒரு லெவலுக்கு மேலே அந்த பிள்ளைங்களை இது பண்ண வேணான்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். அதை எடுத்தாச்சு. சில நேரத்தில் நம்ம கேட்கும்போது சரி ஓகே முயற்சி பண்ணோம், சரி ஓகேன்னு எடுத்துனோம். அப்புறமா வந்தாலுங்க மியூசிக் கிளாஸும் கஷ்டமாக இருக்குது, மியூசிக் கிளாஸ் எடுத்துருங்க. இப்படி எல்லா கிளாஸையும் எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுறது, வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அவங்க. ஹல்லேலூயா. ஸோ நம்மக்கிட்ட பிள்ளைங்க சொல்கிறாங்க, இதை எடுத்துருங்க, அதை அந்த கிளாஸ் வேணாம், இந்த கிளாஸ் வேணாம். சில நேரத்தில் நம்ம ஓகே சொல்லுவோம், சில நேரத்தில் நம்ம ஓகே சொல்ல மாட்டோம். அதுபோல் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார், எல்லா கிளாஸ்லேருந்தே நம்மளை தூக்கிட்டாருன்னா நம்ம சோம்பேறிகளாக மாறிடுவோம். ஆண்டவர் சில இடத்துல நம்மளே ஆண்டவர் அப்படியே வைத்திருக்கிறார். சில காரியங்களை நம்ம அது வழியாக கடந்து செல்ல ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செய்கிறது போல தான் ஆண்டவர் நம்மளையும் அவர் ஒரு பிள்ளையாய் அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் ஒரு திறந்த இருதயத்தோடு நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். நம்முடைய கவலைகளை சொல்லலாம், நம்முடைய வேதனைகளை, எதிர்பார்ப்புகளை சொல்லலாம். ஆனால் God has a plan in our life. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில திட்டங்களை வைத்திருக்கிறாரு. எல்லா கிளாஸ்லேருந்து என் பிள்ளைங்களை ஃப்ரீ பண்ணி விட்டேன்னா அதுங்க வளர்ந்து வரும்போது யூஸ்லெஸ்ஸாக மாறிடும். அது இன்றைக்கி எல்லா கிளாஸ்லையும் ரிலாக்ஸ் பண்ணி விட்டோம், எல்லா வழியிலையும் நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் நான் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா வளர்ந்து வரும்போது நம்ம என்னவா மாறிடுவோம்? யூஸ்லெஸ்ஸாக மாறிடுவோம். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் சில வழிகளில் நம்மளை நடத்துகிறார். அதை திறந்த இருதயத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படணும். கடைசி காரியமாய் மார்க் 11:25 வாசிங்க. மார்க் 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஜெபம் பண்ணுகிறதை குறித்து முந்தின வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார். அந்த வசனத்தில், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
நம்ம நிறைய வேளை நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரோட நல்ல ஒரு ஐக்கியத்தை, ஒரு ஃபெல்லோஷிப்பை நம்ம வைத்திருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன மறந்துடுறோம்னா, நம்ம சுற்றி இருக்கிறவரோடு வைத்திருக்கிற ஐக்கியம் தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தை போல ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்பை இங்கே மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த ரிலேஷன்ஷிப்பு தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். புரியுதுலா? ஹல்லேலூயா. அதனால் இந்த வசனம் கூறுகிறது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, யார் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண, ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஸோ உங்களுடைய ஜெபங்களுக்கு ஒரு தடை என்னது? ஜெபங்களுக்கு ஒரு தடை என்னது? மற்றவர்களை நீங்கள் மன்னிக்காமல் இருக்கும் பொழுது உங்களுடைய ஜெபத்திற்கு ஒரு தடையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் என்ன காணிக்கையை கொடுத்தாலும் பிரியமானவர்களே, நீ காணிக்கையை எடுத்துகிட்டு வந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ பலிபீடத்தில் வர்றதுக்கு முன்னாடி அதை வச்சுட்டு நீ என்ன பண்ணு, போய் சமாதானம் ஆயிட்டு உன் பாவங்களை, அவனுடைய பாவங்களை நீ மன்னித்துட்டு அப்புறமா வந்து நீ என்ன பண்ணு, காணிக்கைகளை போடு அப்படின்றாரு. ஹல்லேலூயா. God does not need நம்ம கொடுக்குற காணிக்கைகள், நம்ம ஜபங்கள் கேட்கப்படாமல் போகுது. அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காரியம். நமக்கு உதவி செய்கிறதுக்குனே இருக்கிற ஒரு தேவன், நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறாரு. நமக்காக என்ன உதவி செய்யலான்னு அவர் காத்துக்கிட்டு, யாரை அவர் பலப்படுத்தலாம், யாருக்கு அவர் சகாயம் பண்ணலாம், யாருக்கு ஆறுதல் கொடுக்கலாம்னு சொல்லி, யாரை சுகப்படுத்தலாம்னு சொல்லி ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாமலே போயிடுது. காரணம் என்ன? நம்முடைய இருதயம் இன்னொருவருடைய தப்பிதங்களை மன்னிக்காமல் போகிறதுனால நம்முடைய ஜபங்களுக்கு ஒரு தடையாய் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் யார் மேலேயாவது உங்களுக்கு கோபம் இருக்குதா? யாராவது நீங்கள் யாரையாவது ஹர்ட் பண்ணி இருக்கிறீங்களா? யாராவது ஏதாவது சொல்லியிருக்கிறீங்களா? ஏதாவது ஹர்ட் பண்ணி ஏதாவது கோபம் இருக்குதா யார் மேலேயாவது உங்களுக்கு? ஹல்லேலூயா. உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படாது பிரியமானவர்களே. இதெல்லாம் பேசிக்கு. நம்ம பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம், நம்முடைய கணவருக்காக ஜபிக்கிறோம், மனைவிக்காக ஜபிக்கிறோம், நம்ம அப்பா அம்மாக்காக ஜபிக்கிறோம், சகோதரிகளுக்காக ஜபிக்கிறோம். இதெல்லாம் கேட்கப்படாமல் போச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் யோசிக்கணும், எனக்கு யார் மேலேயாவது கஷ்டம் இருக்குதா, ஏதாவது ஒரு துக்கம் இருக்குதா? ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன ரிலேஷன்ஷிப்பாக சுற்றி இருக்கிறவங்களோட மெயின்டைன் பண்ணுறியோ அந்த ரிலேஷன்ஷிப் உனக்கும் எனக்கு நடுவில் காணப்படும், ஒரு தடையாய் காணப்படும். ஹல்லேலூயா. நீ நீதிமானாக இருக்கலாம், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருக்கலாம், நீ ஆராதிக்கிறவனாக இருக்கலாம், நீ கொடுக்கிறவனாக இருக்கலாம். ஆனால் இன்னொருத்தருடைய தப்பிதங்களை மன்னிக்கலான்னா நான் உன் ஜபத்தை நான் கேட்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபின் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். யோபு 42:7-9 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு பக்கம் அவர்கள் தவறு செய்துட்டாங்க. அவர்கள் தவறு செய்ததுனால இவனுடைய இருதயத்தில் அவர்களை குறித்து ஒரு கோபம் இருக்கலாம், ஒரு எரிச்சல் காணப்படலாம், ஏதோ ஒரு மன்னிக்க முடியாத ஒரு வார்த்தை அவர்கள் பேசியிருக்கலாம், துக்கப்படுத்தி இருக்கிறார்கள் அவனை கஷ்டத்தில், அவனோட வேர்ஸ்ட் டைம், அவனோட இருக்கலே மோசமான நிலைமையில் இருக்கும் பொழுது அவனை துக்கப்படுத்தி இருக்கிறாங்க, அவனை கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க, அவனை வெட்கப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அவனுக்குள்ளேயும் அந்த ஒரு காயம் இருக்கும், அவனுக்குள்ளேயும் அந்த அந்த ஒரு அவங்க பண்ணினது அவனுக்குள்ளே ஒரு துக்கமாய் கூட இருந்திருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, யோபை வைத்து
அவர்களுக்காய் ஜெபிக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. யோபு அவர்களையும் மன்னிக்கணும். ஆமென். அல்லேலூயா. யோபை வைத்து ஜெபிக்க சொல்லும்பொழுது உண்மையாய் யோபுனுடைய ஜெபங்கள் கேட்கப்படணும்னா யோபு அவர்கள் செய்த பாவங்களை என்ன பண்ணியிருக்கணும்? மன்னித்திருக்கணும். அவர்கள் செய்த தப்பிதங்களை மன்னித்திருக்கணும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யோபுவின் முகத்தை ஆண்டவர் பார்த்தார். பார்த்து அவனை ரெட்டிப்பாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு துக்கமான வேதனை உண்டாக்குகிற ஏதாவது ஒரு பிரிவினையின் காரியங்கள் இருக்கும்னா இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ளணும், இது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை தடை செய்கிறதுனால தான் நமக்கு உணர்த்துறாரு இன்னைக்கு. ஹல்லேலூயா. சரி, நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. ஒரு விஷயம், எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் பேசுவோமா? ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, ஒரு விஷயம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நம்ம கற்றுக்கொண்ட ஒரு காரியம் பிரியமானவர்களே, நீதிமான்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் கூர்ந்து கவனிக்கிறவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் மீது உங்களுக்கு ஒரு வெறுப்பை பிசாசு விதைத்திருக்கிறான் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்யலை, ஆண்டவர் இதை செய்யலைன்னு சொல்லி நீங்கள் அவர் மேலே வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஹல்லேலூயா, நீ நீதிமானாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்போமா? நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் பேசுவோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, நான் மனம் திரும்ப எனக்கு இன்னைக்கு உதவி செய்யுங்க அப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம், பாவங்களை மன்னியும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால என் பாவங்களை எல்லாம் கழுவும் என்று சொல்லுங்க. பிரியமான வாய்களை திறந்து சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. எவ்ரிவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய நீதிகள் எல்லாம் அவருக்கு முன்பாக ஒரு அழுக்கான கந்தலான துணியை போல இருக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஒரு விஷயம் அப்பா ஆண்டவரே, ஒரு விஷயம் எல்லாரும் கேட்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு உம்முடைய இரத்தத்தை ஊற்றி என்னை கழுவுங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் இருதயத்தில் இருக்கிற கரைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், அக்கிரம சிந்தனைகள் எல்லாம் என்னை விட்டு அகற்றப்பட எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். என் ஜபங்களை கேளும் என்று சொல்லுங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிற தடைகளை அகற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கிற அந்த பாவம் என்னும் அந்த பெரிய சுவரை ஹல்லேலூயா கர்த்தர் உடைத்து போட விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை தடை செய்கிற பாவங்கள் இயேசுவின் நாமத்தினால் அகற்றப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, உம்மையே விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் கையில் கட்டியிருக்கிற அந்த கயிறுனால் அல்ல ஆண்டவரே, நான் கழுத்தில் போட்டிருக்கிற அந்த கயிறுனால் அல்ல ஆண்டவரே, நான் உம்மையே விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை மாத்திரம் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதை அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் இயேசுவை தேடி வந்தான். அவனுக்கு ஏதோ ஒரு தேவை இருந்தது தன் மகனுக்காய். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவரிடத்தில் அவன் உணர்ந்து கேட்கும் பொழுது, ஆண்டவரே என் அவிசுவாசத்தை அகற்றும் என்று சொல்லுகிறான். அதான் உண்மையான அறிக்கை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவனுக்குள் இருந்த அந்த ஒரு கஷ்டத்தை, அவனுக்குள் இருந்த அந்த குழப்பத்தை ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லி அவன் கேட்கிறான். ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்க பண்ணும் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு அப்பொழுதே கர்த்தர் சுகத்தை அவன் பிள்ளைகளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த காலை வெள்ள வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, என் அவிசுவாசம் நீங்கட்டும் ஆண்டவரே, என் பிடிவாத குணங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே, என் அக்கிரம சிந்தனைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஒரு விஷயம், இயேசுவின் நாமத்தினால முற்றிலும் ஒரு விடுதலை உருவாகட்டும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. You break it in the name of Jesus, Lord. Hallelujah. Every stronghold, hallelujah. Every stronghold be destroyed in the name of Jesus, ஆண்டவரே.
இந்த காலை வேளையில் ஒரு விடுதலை உருவாகுவதாக. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். செய்யும் ஆவியானவரே, எல்லாரும் கேட்போமா? தந்தேன் பரிசுத்த ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, உமதாகனும் நினைவெல்லாம் உமதாகனும், என் பேச்செல்லாம் உமதாகனும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யுமா. எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க பிரியமானவர்களே. இருதயத்தில் யார் மேலாவது உங்களுக்கு குறைகள் இருக்கும் என்றால், ஏதோ ஒரு நெருடல் இருக்கும் என்றால், ஹல்லேலூயா, ஆண்டவரிடத்தில் ஒரு விஷயம் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆண்டவரே எனக்கு மன்னிக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாரும் கேளுங்க. அவங்க எவ்வளவு உங்களுக்கு துக்கங்களை செய்திருந்தாலும், எவ்வளவு உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தாலும், உங்களுடைய ஜெபத்திற்கு ஒரு தடையாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை துக்கப்படுத்துகிறவர்களை, உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களுக்காய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உங்களை துக்கப்படுத்தி இருக்கலாம், வேதனைப்படுத்தி இருக்கலாம், கஷ்டத்தை உண்டாக்கி இருக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அதற்காய் ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம் அப்பா, ஒரு விஷயம் வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க பிரியமானவர்களே. ஒரு விஷயம் அறிக்கை இடுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே, என் இருதயத்தில் இருக்கிற இந்த கடினத்தை மாற்றுங்க, என் பாவத்தை அறிக்கை இடுகிறேன் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே மன்னிக்க கிருபையை தாங்க, மன்னிக்க கிருபையை தாங்க என்று சொல்லுங்க அவரிடத்தில். ஹல்லேலூயா. மன்னிக்க கிருபையை தாங்க, என் மனைவியை மன்னிக்க கிருபையை தாங்க, என் கணவரை மன்னிக்க கிருபையை தாங்க, என்னோடு இருக்கிற சகோதர சகோதரிகளை மன்னிக்க கிருபையை தாங்க, என் தகப்பன் தாயை மன்னிக்க கிருபையை தாங்க, என் பிள்ளைகளை மன்னிக்க கிருபையை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அற்புதம் செய்வார் பிரியமானவர்களே. ஒரு விஷயம் அவரிடத்தில் கேளுங்கள். ஹல்லேலூயா. We worship you Lord. அந்த நேரத்தை இழந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. தேவன் பேசும் பொழுது அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. அப்பா ஆண்டவரே, அவருடைய வார்த்தையினால் நிரம்பி இருங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு உங்களுடைய இருதயம் அவருடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறதோ, உங்களுடைய ஜெபங்கள் அதுபோல வெளிப்படும். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தை எது நிரப்புகிறதோ அதுதான் வார்த்தையாய் ஜெபமாய் வெளிப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கான ஊழியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தர் கொடுக்கிற விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காலை வேளையில். ஹல்லேலூயா. உடையும் ஆண்டவரே, உடைத்து எழுப்பும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Jesus. உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. மனுஷனால் கூடாத காரியம் என் தேவனே உம்மால் கூடும் என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா.
உம்மால் செய்யக்கூடாத காரியம் பூமியில் ஒன்றும் இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, இருதயங்களிலே வெளிப்படுத்தும், சிந்தனைகளிலே வெளிப்படுத்தும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த இடத்தை விட்டு வெறுமையாய் கடந்து போய்விடாதபடி ஆண்டவரே, மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் வருகிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அவரை முற்றும் முழுவதுமாய் விசுவாசித்து ஆண்டவரே அதை அறிக்கையிடுகிற விதமாய் ஆண்டவரை ஞானஸ்தானத்தை பெற்று கடந்து செல்ல இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த கிருபையை தருவீராக ஆண்டவரே, கிருபையை தருவீராக ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால் வேண்டி நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் உட்காருவோம்.